ஆமா. 1 1/2 வயசுலேருந்து நம்ம டூத் பேஸ்ட் குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த 1 1/2 வயசுல இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து நான் ஃப்ளூரிடேட்டடா இருக்கணும். ஃப்ளூரைடு வந்து அப்போ குழந்தைங்க வந்து ஒழுங்கா துப்ப மாட்டாங்க. டூத் பேஸ்ட்ட முழுங்க ட்ரை முழுங்கிருவாங்க. பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃப்ளூரைடு வந்து குழந்தைங்களுக்கு டாக்ஸிக் ஆகுற வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால ஃப்ளூரிடேட்டட் 1 1/2 வயசுல தவிர்க்கணும். 3 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும். டீத் ஒயிட்னிங்கா இருக்கணும்னு நெனச்சுட்டு, டீத் ஒயிட்னிங்காக டூத் பேஸ்ட்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க. ம். ஸோ அது உண்மையாலுமே டீத் வந்து ஒயிட்னிங் ஆகுதா? ஆட் பர்ப்பஸ் அப்படிங்கிற மாரியா இருக்கா? வைட்னிங் டூத் பேஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆபத்தானதுங்க. ஓகேங்களா. ஜென்ரலாவே டூத் பேஸ்ட் எல்லாத்துலயுமே பல் தேய்மான பொருள் இருக்கும். ஒயிட்டனிங் டூத் பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். ஸோ இந்த பல் தேய்மான பொருள் அதிகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பல்ல தேய்ச்சு உங்களுக்கு ஒயிட் ஆற மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லேயர் எக்ஸ்போஸ் ஆகி, டென்டின் எக்ஸ்போஸ் ஆகி, வெளியில மஞ்ச கலரா தெரிய ஆரம்பிச்சுரும். அது பெர்மனன்ட்டா உங்கள மஞ்சளாவே தெரியும். உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஸோ ரொம்ப ஆபத்தானது டீத் ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்.